கடலை பருப்பு ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து அதை நல்லா ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 5 வரைக்கும் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை மூடி கொரகொரப்பாக தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கொரகொரப்பாக இருந்தாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதெல்லாம் அரைச்சி முடித்ததுக்கப்புறம் இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது குருமாக்கு நம்ம தேங்காய் அரைக்கணும். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி அளவுக்கு போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 7-8 பல்லு முந்திரி அதையும் சேர்த்துக்கோங்க. 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பச்சை மிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு கை நிறைய பொட்டுக்கடலைன்னு சொல்லக்கூடிய உடைச்ச கடலை சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா அதையும் சேர்த்துக்கோங்க. இதையும் மூடி நம்ம நல்லா பார்த்திங்க அப்படின்னா அரைச்சிக்கணுங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நல்லா அரைச்சி கன்சிஸ்டன்சியாக அதை மாற்றிக்கோங்க. இப்போ அடுத்தது இதை ஓரமாக வச்சதுக்கப்புறம் வெங்காயத்தையும் தனியாக அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி நம்ம தக்காளி அதையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சி தான் ஊற்றி செய்ய போகிறோம். அப்போ தான் திக்னஸ் கிடைக்கும். அதையும் தனியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஹோல் ஸ்பைசஸ், அதாவது முழு மசாலாக்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் லைட்டாக வறுபடட்டும். இப்போ அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த வெங்காய பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தக்காளியையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரா மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகி பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி மிக்சர் ஜாருக்குள்ள வாஷ் பண்ணி ஊற்றிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு அகைன் சேர்த்துக்கோங்க. அதேமாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு வீட்டு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா உங்களுக்கு கிரேவி ஃபார்முக்கு வரும். இப்போ வேறு ஒரு கடாயில் தனியாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய அந்த கடலை மாவில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை உருண்டையாவோ இல்லை பகோடாவோ எப்படி உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி பார்த்திங்கன்னா ஊட்டி எடுத்துக்கோங்க. இல்லைனா பகோடா மாதிரியும் போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் நம்ம போடுறோம். இதை அப்படியே எடுத்துட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா குருமா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த கோகோனட் பேஸ்ட், தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, விழுது அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியையும் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கொதி வரணும். ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொதி வரும்பொழுது நம்ம சுட்டிருக்கக்கூடிய அந்த பகோடா எல்லாத்தையுமே அந்த குழம்புல சேர்த்துக்கலாங்க. குழம்புல சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளக்கி விட்டுருங்க. அது நல்லா ஊற நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. கொதிச்சுட்ருக்கும் போது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரான பகோடா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த குருமாவை நீங்கள் சாதத்தில் ஊற்றி தாராளமாக சாப்பிட்லாம்.